கணவரை பற்றி எந்த ஒரு பெண் குறை கூறுகிறாரோ அவள் நல்ல பெண் கிடையாது, அவள் பெண்ணாக இருக்கவே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவள் அந்த அளவுக்கு அவள் கசப்பான விஷயங்களை சுமந்துட்டு இருப்பா. அதை வெளியே கொட்டிட்டானா அந்த ஆணோட மானம் போயிடும் அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்ச நாள் அந்த பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா தான் எழுத்துட்டே இருப்பார். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்கள் அப்பா விட்டு தேட்டா அப்படிங்கிறது, உங்கள் அப்பா எப்படின்னு எனக்கு தெரியுமில்ல, உங்கள் அப்பா எப்படின்னு எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறது, உங்கள் அம்மா எப்படின்னு எனக்கு தெரியுமில்ல அப்படின்ட்டு அவங்க ஏதாவது ஒரு வசனம் பேசியிருப்பாங்களே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வருஷக்கணக்காக நம்ம கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. புதுசாக ஒரு வார்த்தை கிடைக்க தெரியும், அந்த வார்த்தை போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆனால் ஒன்றா நம்ம அப்பா அம்மாவை இழுத்துட்டே இருக்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது, பெரிய நரகமாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை. அதை பாடி ஷேமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒட்லி ஒட்லி அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுவார். எனக்கு தெரியலை ஏன் அப்படி கூப்பிட்றீங்கன்னு அப்புறமா நான் கேட்கும்போது மார்பகமே இல்லை, அதனால உன்னை நான் ஒட்டி போய் கிடக்கிற மார்பகம் இருக்கிறதுனால ஒட்லி அப்படின்னு கூப்பிடுறேன் அப்படிம்பாரு. எனக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு ஆணுக்கு வந்து தேவை வந்து வேற ஒரு விஷயம். பெரிய மார்பகம் இருந்துட்டாப்புல அவனுக்கு நிறைஞ்சிட போகிறது கிடையாது. அவனுக்கான விஷயம் அவனுக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி அதையும் அவன் நல்லா அந்த பொண்ணுக்கிட்ட அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் கிடச்சி கூட அவன் அந்த பொண்ணை வந்து இப்படி சீப்பாக தான் நினைக்கிறான்னா என்ன ரீசனாக இருக்கும்? அவள் தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மையில் இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து சீர ஆரம்பிச்சிட்டேன். அதோட அந்த வார்த்தை காணா போயிடுச்சு. நான் ஒரு தடவை லைவ்ல வந்து முன்னாடிலாம் லைவ் வந்தப்போ நான் வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தேன் கமெண்ட்டை. அப்போ தான் ஒரு பையன் வந்து ஆம்பளையா 60 வயசுக்காரனா இல்லை 18 வயசுக்காரனா எந்த வயசு நம்ம சொல்ல முடியாதுல்ல, கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு மார்பகம் சின்னதாக இருக்குது அப்படின்னு வந்துச்சு. நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம், அவங்க வந்து ஹாய் குட் மார்னிங் எதுனா சொல்லுவாங்க, இல்லை எதனா ஒரு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லலாம்னு நினச்சி நம்ம உட்காந்துருந்தா உனக்கு மார்பகம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன நம்ம பதில் கொடுக்குறது, ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த வார்த்தை என்னை தாக்கவே இல்லை. ஆல்ரெடி கணவர் வந்து நம்மளை அதையே நிறைய தடவை சொல்லி வச்சுருக்காருன்றனால நமக்கு அந்த வார்த்தை தாக்கலை. அதுக்கப்புறம் வந்து அதை காட்டு இதை காட்டுன்னெலாம் கமெண்ட் வரும்போது என்னடா உங்கள் பிரச்சனை, என்னமோ தனியாக ஒரு பொண்ணு கூட ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியே இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். இன்னும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கண்டிப்பாக இருக்கும். அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு யோக்கியமான பையனாக உங்களை காட்டிட்டு தான் இருப்பீங்க. ஏன் இங்கே உங்கள் முகம் தெரியாது அடையாளம் தெரியாதுன்றக்கான இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கோபம் வந்துச்சு, ஆற்றாமை வந்துச்சு. என்னோட குருநாதர் இவர் இருக்காரு ஐயா, அந்த போட்டாவெலாம் எடுத்து ஒரு தடவை காட்டிக்கிட்டேன். பார்த்தீங்களா நீங்கள் வந்து என்னை இப்படி பேசுனீங்கன்னா அவர் வந்து உங்களை தண்டிப்பார்லான்னு சொல்லி பயமுறுத்திருந்தேன். அவன் அதுக்கெல்லாம் மசங்கிற ஆளுக்கலாம். கடைசியில் வேறு வழி இல்லாமல் கமெண்ட்டே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நேரம் கமெண்ட் மட்டும் ஆனில் இருந்துச்சுன்னா எவ்வளோ அது என்னதுங்க அந்த செப்டிக் டேங்க் மாதிரி ஆகி போயிருக்கும் என்னோட யூடியூப் சேனலில். இந்த வேலையை நான் செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, பின்வாங்கக்கூடாதுமாங்க. அடி வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒன்றும் பணம் சம்பாதிக்கணுன்ற மோட்டிவோட மெயினாக வரல. நம்ம ஒரு உழைப்பு போடுவோம், என்றைக்கா வரணும் அதுக்கு ஒரு வெகுமதி கிடச்சிட்டு போகுது. ஆனால் அந்த உழைப்பை போட்டுட்டு இருக்கும்போதே அநாகரிகமான வார்த்தைகளை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கும் தகுதி கிடையாது, இல்லை அவங்களுக்கு உரிமை கிடையாது. மெயினாக தகுதி இல்லை, உரிமை கிடையாது. வாங்கிக்கிறதுக்கு நானும் ஆள் கிடையாது. அதனால தான் கமெண்ட்டே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். யாராவது இந்த மாதிரி பெண்ணோட மார்பகத்தை கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பழக்கமாச்சு நீங்கள் செய்யாது. இப்போ ஆர்வமாக ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை பதிவிட்டு நீங்கள் யாருன்னு காட்டிக்காதீங்க. உங்கள் உருவம் வேணால் தெரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது சூட்சுமத்தில் நீங்கள் யாருன்றது பதிவாகிட்டு தானே இருக்கும்.